ஒரிஜினல் பச்சை தானே? அப்புறம் என்ன காட்டு. வேற வழி இல்ல, சமாளிக்கலாம். கடவுளே, என்ன நீதான் காப்பாத்தணும். இந்த பச்சை அவங்க கண்ணுக்கு ஒரிஜினல் பச்சை மாதிரியே தெரியணும். இவங்க ஆச்சரியமா பாக்குறத பார்த்தா இந்த பச்சை அவங்க கண்ணுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது போல இருக்கு. கடவுளே, இவங்க நம்பணும். எனக்கு அது போதும். இப்பவாவது ஒரிஜினல் பச்சைங்கிறத நம்புறீங்களா? பரவாயில்லையே, அசலை விட போலி ரொம்ப நல்லா தானே இருக்கும். ஐயோ, ஆமா, நிஜமாவே இது ஒரிஜினல் பச்சை மாதிரியே இருக்கே. இத எங்கடி போய் நீ ஒட்டிட்டு வந்த? ஐயோ பாட்டி, கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறமும் இத ஒரிஜினல் பச்சைங்கிறத நீங்க நம்பலையா? எப்படி நம்புவேன்? அசல் எது போலி எதுங்கிறது தெரியாமலா இருக்கேனா? என் பார்வை இன்னும் பவராத்தான் இருக்கு. பாட்டி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க பாட்டி. இது நிஜமாவே ஒரிஜினல் பச்சை தான். இதுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா புடிங்க பாட்டி, கேரி பாத்துக்கோங்க பாட்டி. இத பயப்படாதீங்க. இந்த கத்திய வச்சு என் நெஞ்ச கீறி கூட பாத்துக்கோங்க. என்ன கத்தி வாங்கிக்கிட்டாங்க? நாம தான் தேவையில்லாம பண்ணிட்டோமோ? இத கீறி பார்க்க போறாங்களா? கீறி பாருங்க பாட்டி, கீறுங்க. உங்க சந்தேகம் தேர்ற வரைக்கும் என் நெஞ்சிய கத்தியால கீறி பாருங்க. தாராளமா கீறிக்கோங்க பாட்டி. கேளுங்க பாட்டி, ஏன் நிறுத்திட்டீங்க? கேளுங்க. அனாவசியமா என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? சரி, நீ ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத பார்த்த பிறகு அவன்தான் உன்கிட்ட ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் அவனை கோயிலுக்கு வர சொல்லி உன்னை கடைசி வரைக்கும் அவன் கைவிட்டுற மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ண சொன்ன? சொல்லுடி, எதுக்கு அவனை என் மேல சத்தியத்தை பண்ண சொன்ன? அது நான் சொல்லல பாட்டி. அவர் காதல நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவரதான் என்கிட்ட அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணாரு. அது எப்படி? நீ கேட்காம அவன் எப்படி சத்தியம் பண்ணுவான்? பாட்டி, இல்ல பாட்டி, நிஜமாவே அவராதான் சத்தியம் பண்ணாரு. சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு கூட அவர் தயாரா இருந்தாரு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எதிரா திரும்பிடக் கூடாதுன்னு நீங்க இப்பவே என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குனீங்கல்ல, அதே மாதிரி உங்க பேரனோ என்கிட்ட எந்த சூழ்நிலையிலயும் என்ன அவரு கைவிட மாட்டார்னு ஒரு பாண்ட் ஷீட்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. நான் நினைச்சிருந்தா அவரு கேட்டதுக்கு சரின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிருக்கலாம் தானே. ஆனா நான் வேணான்னு தான் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான். நீங்க இப்பவே என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டீங்க. ஆனா எனக்கு
ஆகாஷ் அத்தா மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஹே நிலா, நீ எப்பமா வந்த? இப்பதான் அத்த, நான் வந்து ஒரு ½ hour இருக்கும். ஆண்டாள் பாட்டிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எங்கன்னு கேட்டதுக்கு கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? நீ வருவன் தெரிஞ்சிருந்தா நான் வெயிட் பண்ணி உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனம்மா. அப்படியா? பரவாயில்ல, வாங்க இன்னொரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னொரு தடவையா? ஏன் போனா என்ன? நீங்க என்ன சாமி கும்பிடவா கோயிலுக்கு போறீங்க? பின்ன அங்க கோவில்ல குடுக்கற பொங்கலும் சுண்டலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அத சாப்பிடதான் இப்படி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அடிக்கடி கோயிலுக்கு போறீங்க. என்னடி இப்படி கிண்டல் பண்ற? நான் உன் வருங்கால மாமியார்டி. நான் உங்க வருங்கால மருமக. மருமகனா? மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டியா நீ? அதெல்லாம் உங்க காலம். இந்த காலத்துல மாமியார் தான் மருமக கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும். ஒரு நல்ல மாமியாரா லட்சணமா இந்த வருங்கால மருமகளுக்கு ஒரு போலீஸ் மாதிரி வெறப்பா நின்னுக்கிட்டு நச்சுன்னு ஒரு சல்யூட் அடிங்க பாக்கலாம். ஏய், சல்யூட்டா? ஐயோ சும்மா அத்த. சரி நான் வரட்டுமா அத்த? சரி போயிட்டு வா. பாய். இப்பெல்லாம் நீ எனக்கு சாதகமா நடந்துக்கிற, நான் நினைச்சத நிறைவேற்றி வைக்கிறேங்கிற நம்பிக்கையிலதான் வாரம் தவறாம உன்னை தேடி வர்றேன். என் நம்பிக்கைய நீ எப்பவும் காப்பாத்தணும். நிலாவோட ஜாதகப்படி என் மரண கண்டம் என்னை விட்டு முழுசா விலகிடுங்கிற நம்பிக்கையில தான் நான் அவளை என் பேரனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். அந்த முடிவுல எந்த விதமான குழப்பமும் வராம நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் நிலாவோட ஜாதகம் மூலமா என்னோட மரண கண்டம் என்னை விட்டு மொத்தமா விலகி போயிடணும். நான் 100 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வாழணும். என் வேண்டுதல நீ நிறைவேற்றி வைப்பேங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் உனக்கு தங்கத்துல கிரீடம் செஞ்சு வைக்கிறேன். சித்து, நான் உங்களை விரும்புறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என் வாழ்க்கை முழுக்க நீங்க என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு சித்து. நீங்க என் மனச புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துப்பீங்களா சித்து? இத நான் உங்களை இன்னைக்கே கேட்டுடலாம்ல? இப்பவே கேக்குறேன். ஹலோ சித்து, கொஞ்சம் என் கேபினுக்கு வரீங்களா? ஓகே மேடம், இதோ வரேன். மேடம், என்னாச்சு? எது கூப்பிட்டீங்க மேடம்? சொல்றேன், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், நீங்க சொல்லுங்க. சித்து, உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உட்காருங்க சித்து. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நாளைக்கு மாப்பிள்ளைக்கும் நிலாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்ல? எங்க சைட்ல நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதான் உங்ககிட்ட அதை தெரியப்படுத்திட்டு வேற ஏதாச்சும் எங்களுக்கு வேலை இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தம்மா. வாடுறதுக்கு வழி தேடுறதா நினைச்சு சாகுறதுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்க. சொல்லுங்கம்மா, நாங்க செய்ய வேண்டிய வேலை ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கம்மா. நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுக்க வேண்டாம்.
காரணம்? இதனால நாளைக்கு வேண்டாம்னு சொல்றீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு நீங்க தானே முடிவு பண்ணீங்க. இப்போ நீங்களே வேணாங்கிறீங்க. காரணம் கேட்டா சொல்ல முடியாதுங்கிறீங்க. பாட்டி சொல்லுங்க, என்ன காரணம்? எதுக்காக நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வேண்டாம்னு சொல்றீங்க? சொல்லுங்கம்மா. இப்பவும் நீங்க ஆகாஷ் நிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்புறம் எதுக்காக நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுறீங்க? அத்தை, நிலா கிட்ட என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க? அவளை எங்க எல்லார விட உங்களுக்கு தானே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்றீங்க? ஆண்டாள், நீ தேவையில்லாம அதை இதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காத. நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கலாம். பாட்டி தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க பாட்டி. நாளைக்கு எனக்கும் நிலாவுக்கும் என்கேஜ்மெண்ட்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தியாச்சு. இப்ப சொன்ன மாதிரி நாளைக்கு நிச்சயம் நடக்கலனா எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது பாட்டி? ஐயோ, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நாளைக்கு நல்லபடியா என்கேஜ்மெண்ட் நடந்துரும்னு நிலா மட்டும் இல்ல, நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். தயவு செஞ்சு எங்களை ஏமாத்திராதீங்க பாட்டி. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலான்னு சொல்லுங்க பாட்டி ப்ளீஸ். பாட்டி ஓகே சொல்லுங்க, என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்ல நாளைக்கு? அத்தை பாட்டி ஓகே சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. போங்க அத்தை. பாட்டி அத்தை உங்க வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு ப்ளீஸ் பாட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அத்தை, என்ன இதெல்லாம்? பாட்டி தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க நேரத்தை வீணாக்காம சந்தோஷமா போய் என்கேஜ்மெண்ட்கான வேலையெல்லாம் ஆரம்பிங்க. போங்க அத்தை. சரிங்க தம்பி, வரேன். சரி போயிட்டு வரேங்க. சரி அத்தை. போயிட்டு வரேன் சுமந்தி. வரேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. வரேன் தம்பி. தான் காதலனை மறக்கிறதுக்காக தன்னோட வேலைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறா. அவ புதுசா ஜாயின் பண்ண ஆபீஸ்ல அவ லவ் பண்ண ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப அந்த ஹீரோ போட் ஆக்சிடென்ட்ல சாகலையா? அவன் அங்க இறந்தது உண்மைதான். என்ன மேடம், அப்புறம் எப்படி அவன் புது ஆபீஸ்ல இருப்பான்? அந்த ஆபீஸ்ல இருந்தது அவன் இல்ல, அவன மாதிரியே உருவத்துல இருக்கிற வேற ஒரு புது ஹீரோ. ஓ, டபுள் ஆக்டா? இது உண்மையிலேயே செம ட்விஸ்ட் மேடம். உங்களுக்கு ட்விஸ்டா தெரியுது, ஆனா அந்த ஹீரோயினுக்கு தான் காதலிச்சவனோட உருவத்தோட இன்னொருத்தனை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிருக்கும்? அது தான் காதல்ல மறுபடியும் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட். அந்த ஹீரோயின் பழைய லவ்வையே நினைச்சு அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காம புது லைஃபுக்கு அடாப்ட் ஆகி ஸ்போர்ட்டிவா முடிவெடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா? ஆமா மேடம், ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரி, அந்த ஹீரோ கிட்டையாவது அந்த ஹீரோயின் தன்னோட காதல உடனே சொல்லிட்டாளா? சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டா, ஆனா அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னது? அந்த புது ஹீரோவும் வேற ஒரு பொண்ணும் ஆல்ரெடி ஒருத்தர் விரும்பி அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஆயிடுச்சு. இப்போ இந்த கதையோட ஹீரோயின்
என்ன முடிவு எடுக்கணும்? உங்க பதில்ல தான் இந்த ஹீரோயினோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நீங்க இதுக்கு என்ன முடிவு மேடம் எழுதிருக்கீங்க? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, நீங்க தான் இந்த கதையோட ரைட்டர். அதனால நான் சொல்ற முடிவை விட நீங்க சொல்ற முடிவு இதுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. அப்போ நான் சொல்ற முடிவு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? ஓகே மேடம். உங்க முடிவு என்ன? இந்த ஹீரோயின் அவளோட புது ஹீரோவ அவன் காதலி கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும். என்னோட முடிவு இதுதான். இந்த முடிவு உங்களுக்கு ஓகேவா? ஆஸ் எ ரைட்டரா நீங்க எடுத்த முடிவை நான் ஓகேன்னு தான் சொல்லணும். சித்து, சுத்தி வளைச்சு சொல்லாம நெத்தில அடிச்ச மாதிரி ஒத்த வார்த்தையில சொல்லுங்க. என்னோட முடிவு உங்களுக்கு ஓகேவா இல்லையா? போன் அடிக்கிறேன், ஒரு நிமிஷம் மேடம். மேடம், தென்றல் தான் கால் பண்றாங்க. நினைச்சு அவ்வளவுதான் இருக்கும்னு எப்பவுமே கரெக்டான நேரத்துல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க தென்றல். ஐயோ சித்து, தென்றல் என்னாச்சு? ஏன் அழுதுட்டே பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆபீஸ்க்கு வர வழியில திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் சித்து. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா சித்து, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னால அசைய கூட முடியல தெரியுமா? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து ப்ளீஸ். மேடம், தென்றல் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மேடம். நானும் உங்க கூட வரேன். ஐயோ இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் வந்துடுறேன் மேடம். ஏமாந்துட்டல்ல? ஏங்க, என்னங்க நீங்க? அப்ப என்கிட்ட போன்ல போய் சொன்னீங்களா? ஆமா. எதுக்குங்க? இல்ல, சிவானி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு கால் பண்ண உடனே நீங்க பதறி அடிச்சுட்டு ஓடிடுவீங்க. அதான் அதே மாதிரி நான் கால் பண்ணாலும் பதறி போய் ஓடி வரியான்னு செக் பண்ண. முறைக்காத, பரவாயில்ல. என் மேலயும் உனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கதா செய்யுது. அட போங்க நீங்க. நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என்ன பண்றது, எல்லாம் அந்த சிவானியால் தான். அவ உன்னை வச்சு என்ன அந்த அளவுக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கா. அதனால்தான் நான் இப்படி எல்லாம் வேணும்னே செஞ்சேன். ஏய் சாரி. அந்த சிவானி எப்படா நம்ம ஆபீஸ் விட்டு போவா அப்படின்னு இருக்கு. கடவுளே, எப்படியாவது சிவானி இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் அனுப்பி வச்சிருப்பா ப்ளீஸ். கிளம்பலாமா? வா. தென்றல், நீ எத்தனை கடவுளை வேண்டுனாலும் சரி, நான் இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன், சித்துவை விட்டும் விலக மாட்டேன். சித்து எனக்கு தான். அவனை நான் அடைஞ்சே தீருவேன். நான் சொன்னதை எதையுமே காதுல வாங்கிக்காம 2 பேரும் அந்த ஆண்டாள் பாட்டி பேச்ச நம்பி இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடினீங்க. பத்தாததுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு ஊரு முழுக்க தம்பட்ட வேற அடிச்சிருக்கீங்க. இப்ப பாருங்க, அந்த பாட்டி உங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போற? லக்ஷ்மி, அவளையா முறைக்கிற நீ? அவ கரெக்டா தானே கேக்குறா, பதில் சொல்ல அவளுக்கு. ஏற்கனவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா நம்ம எப்ப மண்ணை கவுவோம், நம்ம மேல எப்ப மண்ணை கொட்டலான்னு காத்துட்டு இருக்காங்க. இப்ப நீ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்க, அவ்வளவுதான். 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு முழுசா கேட்காம கால் கால்னு கத்திக்கிட்டு. அந்த அம்மா நிச்சயத்தை கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி வச்சுக்கலாம் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கு அந்த ஆகாஷ் தம்பி விடலடி. ஆகாஷ் தம்பி இப்போதைக்கு நிச்சயம் வேணான்னு சொன்ன அந்த ஆண்டாள் பாட்டி வாயாலேயே நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்ல வச்சுட்டாருடி. நிலா, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள
இவ்ளோ ஆசையா இருக்க ரெடி? நீ ரொம்ப கொடுத்து வச்சோடி. இதெல்லாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தாடி இந்த பாரு, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க போற, எப்படி மேக்கப் பண்ணிக்க போற, இதெல்லாத்தையும் ஒத்திக்க பாத்துட்டு இன்னைக்கே பூர்ணிய கூட்டிட்டு போ, உனக்கு ஹெல்ப் பண்ண. போடி போ. அப்பா நான் என்னமா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? உங்களை தாமா கேக்குறேன். என் கூட பிறந்த அண்ணனோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இந்த நல்ல காரியத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொன்னீங்க? சரி, அதான் வந்துட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நல்ல காரியம் நடக்கும்போது கூச்சல் போட்டுக்கிட்டு? கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, உங்களை சும்மா சொல்லக்கூடாதுன்னு. நீ பயங்கர கில்லாடி தானே. என்னடே முறைக்கிற? நான் உண்மையை தானே சொல்றேன். நீ என்ன சாதாரண சாதனையா பண்ணிருக்க? ஒரு காலத்துல நீ பெத்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்த. உன் மூத்த பொண்ணு தென்றலுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. அடுத்து 2வது பொண்ணு நிலாவுக்கு இந்தா நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுவும் 2 பொண்ணுகளுமே ஆண்டாளம்மா குடும்பத்துக்கு மருமகளாக போறாங்க. ஆகாஷ் தம்பி ஆண்டாளம்மாவுக்கு பேரன்தா, சித்துவும் ஆண்டாளம்மா பேரன்தா. நீ ரொம்ப விவரமா அவங்க 2 பேரனுக்குமே உன் பொண்ணுகளை கட்டி கொடுத்து பெரிய வசதியான வீட்டுக்கு சம்மந்தியாக போற. ஏய், வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டியா? அம்மா, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? ஆகாஷ் மட்டும்தான் என் பேரன். வேற யாரையாவது என் பேரன்னு சொன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அது எப்படிமா? சித்து தம்பியும் உங்க பையனுக்கு பிறந்த புள்ளதானே? அந்த வகையில பார்த்தா அவனும் உங்க பேரன் தானே? லட்சுமி, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லு. இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கூப்பிட வேண்டான்னு சொன்னேன். இங்க வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாம இருக்கான். எப்படி எப்படி? எனக்கு பேச தெரியலையா? என்னமா சொல்றீங்க? இந்த பேச தெரியாதவனை வச்சுதான் அன்னைக்கு தென்றலுக்கும் சித்துவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை கலைக்க சொல்லி நீங்களும் அத்தாச்சியும் தானே பிளான் பண்ணீங்க. என்ன அத்தாச்சி, உங்களுக்கு தேவைன்னா நான் வேண்டியவனா இருந்தேன், இப்ப வேண்டாதவனா போயிட்டேனா? இங்க பாரு லட்சுமி, நான் ஏற்கனவே இந்த நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுல இவன் வேற வந்து என்ன தேவையில்லாம கோவப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனை ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லு, இல்லனா இந்த நிச்சயதார்த்தத்தையே நான் நிறுத்திடுவேன். அம்மா, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. அப்போ அவன் வாய அடக்கி வை. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு தம்பி நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி தொண தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க? எது தொண தொணன்னு பேசுறேனா? தம்பி, உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே. இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏங்க, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன், நல்ல விஷயம் நடக்கட்டும். அம்மா, லக்ன பத்திரிகையை வாச்சிடலாமா? வாசிங்க ஐயரே. நிகழும் பிளவ வருடம் ஐப்பசி மாசம் 29ஆம் தேதி திருவாளர் அருணாச்சலம் திருமதி ஆண்டாளம்மா அவர்களின் பேரனும் திரு கண்ணன் திருமதி மாதவி அவர்களின் புதல்வனும் ஆகிய திருநிறைச்செல்வன் ஆகாஷ் அவர்களுக்கும் திரு சண்முகம் திருமதி லட்சுமி அம்மா அவர்களின் புதல்வியும் ஆகிய திருநிறைச்செல்வி நிலாவுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டு நிகழும் பிளவ வருடம் சுகமுகூர்த்த நாளான ஐப்பசி 29ஆம் தேதி
இன்று இரு வீட்டாரின் முன்னிலையில் நிச்சயித்து எழுதிய தாம்பூல பரிவர்த்தனை நிச்சயதார்த்த நகல் பத்திரிகை சுபமஸ்து. வாங்கிக்கோங்க. அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை, காத்துலதான் விளக்கு அணைஞ்சிருச்சு. இருங்க, நான் வேணா திரும்ப ஏத்திடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப தட்ட மாத்திக்கலாம் அத்தை. நீ வாடுறதுக்கு வழி தேடுறதா நினைச்சு சாகுறதுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் ஜோசியரே. என்ன ஜோசியரே, தட்டு மாத்திர நேரத்துல விளக்கு எப்படி அணிஞ்சிடுச்சே? இந்த நிலா ஜாதகத்தை நீங்க சரியாதான் கணிச்சீங்களா? உங்களுக்கு எதுக்குமா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல ஜோசியரே, எனக்கு ஏற்கனவே நிலா மேல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நேத்து கோயில்ல ஒரு சித்தர் என் காதல படுற மாதிரியே நீ வாழறதுக்கு வழி தேடுறதா நினைச்சு சாகரத்துக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ தட்டு மாத்த போகும்போது சரியா விளக்கு வேற அணைஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சா எனக்கு நிலாவோட ஜாதகத்துல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே அவ ஜாதகம் என் உயிரை காப்பாத்துற ஜாதகம் தானா? அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் நல்லா அந்த பொண்ணோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சுதான் சொன்னேன். அப்போ கோயில்ல எதுக்கு சித்தர் அப்படி சொன்னாரு? பொதுவா சித்தருங்க சொல்றத நாம நேரடியா அர்த்தம் பண்ணிக்க கூடாதுமா. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எப்பவுமே நேரடி அர்த்தம் எதுவுமே இருக்காது. சம்பந்தமே இல்லாம வேற மறைமுகமான அர்த்தமா தான் இருக்கும். அதனால நீங்க அவர் சொன்னதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க சந்தோஷமா போய் தட்ட மாத்திக்கங்கம்மா. சரிங்க ஜோசியரே, நீங்க சொல்றத நம்பித்தான் நான் தட்ட மாத்திக்கிறேன். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனையும் வராதுமா, என் வார்த்தையை நம்புங்கம்மா. ஒண்ணு இல்ல, யாரும் பயப்படுற மாதிரி ஒண்ணு கிடையாது. திடீர்னு விளக்கு அணைஞ்சதும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. அதான் ஜோசியர்கிட்ட பேசிட்டு வரேன். அவர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, இப்ப நாம தட்ட மாத்திக்கலாம் வாங்க. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும், மாப்பிளைக்கு எவ்வளவு நகை போடணும், கையில எவ்வளவு மொத்தமா பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அத கல்யாணத்துக்குள்ள நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிடுவோம்மா. இதெல்லாம் எதுக்காக கேக்குறேன்னா, இந்த கல்யாணம் எந்த விதத்திலயும் தடைப்பற்ற கூடாதுன்னு தாம்மா. போத நிறுத்தே. ஒருவேளை நான் கேட்டா கேக்குறதையெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா? அப்படி என்ன தோட்டம் தரவுமா வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் வித்து நான் கேக்குறத வரதட்சணையா கொடுக்கறதுக்கு. நீ எந்த தட்சணையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு ஆகிற மொத்த செலவையும் நானே பாத்துட்டேன். நீங்க உங்க பொண்ண மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம்.
வேணும்னா கொஞ்சம் கௌரவமா எல்லாரோடையும் சேர்ந்து பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு குடும்பத்தோட குளிச்சிட்டு பளிச்சுன்னு வந்து நின்னாலே போதும். இப்ப கிளம்பு. அம்மா, போதுமா? இப்பவாவது இவங்க நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படிப்பட்டவங்களை நம்பிதான் நீ நிலாவோட வாழ்க்கைய பறி கொடுக்க தயாரா இருக்கியா? நிறுத்தடி. என்ன உனக்கு கிடைக்காத வசதியான வாழ்க்கை உன் தங்கச்சிக்கு கிடைக்க போகுதேன்னு வயித்தெரிச்சல்ல லக்ஷ்மிய குழப்ப பாக்குறியா? நான் ஒண்ணு எங்க அம்மாவை குழப்பல, புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, இவளை எதுக்கு உன்னோட கூட்டிட்டு வந்த? ஐயோ அம்மா, நான் இவளை கூட்டிட்டு வரலம்மா. இவதான் எனக்கு தெரியாம என் பின்னாடியே வந்திருக்கா போல இருக்கு. சென்ட்ரல், எதுக்கு இப்ப நீங்க வந்த? நாங்க பெரியவங்க 1000 பேசுவோம். அதெல்லாம் எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேக்குற? இங்க இருந்து கிளம்பு. அம்மா, இவங்க சொன்னதை கேட்டல, இப்ப கூட இவங்களை புரிஞ்சுக்கலையா நீ? ஒன்னு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றேன்ல. போ போ. அம்மா விடுமா. அம்மா சொன்னா கேளுமா. நான் சொல்றத நீ கேளு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அம்மா அவங்க என்ன? ஓடி போ போன்னு சொல்றேன்ல. தென்றலுக்கு நீங்க வரதட்சணை என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு 55 கிலோ தங்கம் கொடுங்க, அது மட்டும் போதும். அது அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. நான் வேணும்னா தென்றலுக்கு ஒரு 10 பவுனும் மாப்பிளைக்கு ஒரு 5 பவுனும் போட்டுடுறேன். என்னாச்சு, நான் ரொம்ப குறைச்ச சொல்லிட்டேனா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட 2 பொண்ணுக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அதனாலதான் நான் வேணா நீங்க கேக்குறத கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமா கொடுத்துறேங்க. ஐயோ மாமா, நீங்க என்ன சீரியஸா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா ஏதோ உங்களை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியல தம்பி. அண்ணே, உங்க பொண்ணு தென்றல் எப்படியும் ஒரு 55 கிலோ இருப்பாள்ல, அவளதான் நான் தங்கம்னு சொன்னேன். ஏதாவது சீர் செஞ்சு அனுப்பித்தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி 15 பவுன் நகை போட்டுறேங்க. அண்ணே, எனக்கு பொண்ணு கிடையாது. நான் பெத்தது ஒரே ஒரு ஆம்பளை பையன் மட்டும்தான். எனக்கு மருமகளா வரப்போற உங்க பொண்ணுதான் எனக்கு மகளாவும் வரப்போறா. மக கிட்ட யாராவது வரதட்சணை கேப்பாங்களா? தயவு செஞ்சு உங்க பொண்ணை மட்டும் அனுப்புங்க, வேற எதுவும் வேண்டாம். ஆமா மாமா, இதுக்கு மேல இத பத்தி பேசி எங்களை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க பிளீஸ். சரி, நீங்க சொல்லுங்க. உங்க சம்மந்தி சாரதாம்மா என்ன வரதட்சணை கேட்டாங்க? என்ன நகை, நட்டு, காரு, பைக்குன்னு இஷ்டத்துக்கும் கேட்டிருப்பாங்களே. தென்றலை மட்டும் அனுப்புனா போதும்னு சொன்னாங்க. ஏங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்களும் பதிலுக்கு அதையே சொல்லாதீங்க. உண்மையிலேயே அந்த சாரதா உங்ககிட்ட எவ்வளவு கேட்டான்னு சொல்லுங்க. உன் மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அவங்க நம்ம தென்றலை 55 கிலோ தங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு எனக்கு மருமக மட்டும் இல்ல, அவ மகளும் தான். மக கிட்ட யாராவது வரதட்சணை கேட்பாங்களான்னு கேட்டாங்க. பாத்தியம்மா சாரதாத்தை எப்படி சொல்லிருக்காங்கன்னு? என்னத்த பெருசா சொல்லிட்டாங்க. வரதட்சணை வேணாம் தானே சொன்னாங்க, அவ்வளவுதானே. இதேதானே ஆண்டாளம்மாவும் சொல்லிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல லட்சுமி, ரெண்டுமே ஒண்ணு இல்ல. 2 பேருமே வரதட்சணை கேட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன விதத்துல வித்தியாசம் இருக்கு. அந்த ஆண்டாள் அம்மாவோட பணத்திமிரை காட்டி நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா சாரதா அவங்க நல்ல மனசை காட்டி நம்ம பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அவளை கௌரவப்படுத்திருக்காங்க. பொல்லாத கௌரவம். வாடி வேலையை பாப்போம். பூர்ணி, நீ நிக்காத, போய் வேலையை பாரு. என்ன ராமநாதன், உங்களால ஒரு வாய்தா கூட வாங்க முடியாதா? மேடம், அந்த லாயர் தான் உங்களுக்காக பல தடவை வாய்தா வாங்கிட்டு இதுக்கு மேல முடியாதுன்னு போயிட்டாரு. நாளன்னைக்கு நீங்க கோர்ட்ல நேர்ல வந்து அபியரன்ஸ் கொடுக்கலனா ஜட்ஜி உங்க மேல வாரண்ட் இஷ்யூ பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு.
அதனால நீங்க நாளன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். என்ன லாயர் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன்ல. சாரி மேடம், ஒண்ணு நீங்க கோர்ட்டுக்கு வந்தாகணும், இல்ல சாரதா மேடம் வந்து கேஸ வாபஸ் வாங்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இல்லனா நீங்க ஜெயிலுக்கு. ராமநாதன், சாரி மேடம், இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன் மேடம். அம்மா சொல்லுங்கம்மா. லட்சுமி, அந்த சாரதா என் மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கினாதா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கும். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. உன் பொண்ணு தென்றல் சொன்னா அந்த சாரதா கேப்பால. தென்றலை விட்டு சாரதா கிட்ட பேசி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கேஸ வாபஸ் வாங்க வை. இல்லனா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்காது. சொன்னதை செய், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். மேஜிக்கா? நம்மள வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். இப்போதான் நீ எனக்கு பிடிச்ச என் லவ்வர் மாதிரியே இருக்க. என்னாச்சுங்க? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? தென்றல் உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணுங்கிற மேனஸ் கூடவா தெரியாது? உங்களுக்கு தான் மேனஸே தெரியல. ஆபீஸ்ல போய் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க. ஏங்க, அசிங்கமெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க. மேடம் தான் ஏதோ மேஜிக் பண்றேன்னு சொல்லி என் கண்ணை கட்டி சேர்ல உட்கார வச்சாங்க. அப்புறம் என் தலையில ஏதோ மேஜிக் பண்ணாங்க. ஆமா, அது என்ன மேஜிக் நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. போது நிறுத்து. இவங்க உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்க வந்தது உனக்கு மேஜிக்கா தெரியுதா? என்னது முத்தமா? இல்ல சித்து, நான் உங்களோட கெட்டப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தினேன். அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்க பக்கத்துல வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணேன். அத இவங்க முத்தம் கொடுக்க வந்தேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நீ ஆடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பியா? ஏங்க இல்லங்க, கலைக்க கலைக்காதீங்க. மேடம் ஏதோ மேஜிக்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வேற திட்டுவாங்கங்க. அவங்க என்ன திட்டுறது? நீ எனக்கு புருஷனா வர போறவன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். வேணாம் வேணாம் வேணாங்க மேடம். மேடம், இந்த தென்றல் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான். இப்ப நீ அந்த சாரதாவை பார்த்து கேஸ வாபஸ் வாங்குன்னு சொல்லுவியா மாட்டியா? முடியாது. ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தயவு செஞ்சு உன் தங்கச்சி நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. இவளுக்கும் ஆகாஷ் தம்பிக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் கல்யாணம் நடக்கலன்னா இவளை யாரு கட்டிப்பாங்க? ஏன் கட்டிக்க மாட்டாங்க? மணமேடை வரைக்கும் போய் ஏன் கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் சித்து என்ன ஏத்துக்கலையா? அதே மாதிரி இவளையும் யாராவது ஒரு நல்லவன் ஏத்துக்கணும். அது எப்படிக்கா நடக்கும்? நான் ஆகாஷத்தான் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன். இத மீறி என்ன வேற யார் ஏத்துப்பா? பிளீஸ்கா, தயவு செஞ்சு சாரதா ஆண்டிய பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லுக்கா. நீ சொன்னாதான் கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நானும் அப்பாவும் ஆரம்பத்துல இருந்தே நிலா அந்த வீட்டுக்கு மருமகள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீதான் புரிஞ்சுக்காம இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிட்ட. இப்ப பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டி நம்மள எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு.
இப்ப நீ அதெல்லாம் பேசாத. அந்த சாரதாவை பார்த்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லுவியா மாட்டியா? அக்கா ப்ளீஸ்க்கா, இப்பவே பேசுக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை பேச. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுறேன். அக்கா, உங்களுக்கு ஏன் அம்மா வேணா அடிமையா இருக்கலாம், ஆனா என்னையும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. நான் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பினதே இல்ல. என்ன பயம் காட்டுறீங்களா? நீங்க பயம் காட்டினா நான் அப்படியே பயந்துருவேனா? நீங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்காக சாரதா அத்தை கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி போகவே மாட்டேன். நீ பேசலன்னா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்காதுமா. நடக்கலன்னா போயிட்டு போகுது, எனக்கு அதுதானே வேணும். நான் ஆரம்பத்துல இருந்தே இதான சொல்லிட்டு இருக்கேன். என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து உங்களுக்கு அடிமையா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. ஏய், நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலன்னா நஷ்டம் எனக்கு இல்லடி, உன் தங்கச்சிக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் பெருத்த அவமானம். அப்படி என்ன பெருசா அவமானம் வந்துட போகுது? அக்காக்காரி கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. தங்கச்சி கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோட நின்னு போச்சு அப்படின்னு இந்த ஊரே உங்களை பார்த்து கேவலமா பேசும். அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். நாங்க எதுக்காக சாகணும்? இந்த உலகத்துல அடுத்தவங்களால அவமானப்படாத மனுஷங்களே இல்லையா? எவ்வளவுதான் நல்ல விதமா இருந்தாலும் அவங்கள பார்த்து வேலை இல்லாத 4 பேர் கொலைக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டு செத்துற முடியுமா? எனக்கு, சாரதா அத்தைக்கு, மாதவி அத்தைக்கு, எங்க 3 பேருக்கும் மனசாட்சியே இல்லாம என்னென்னமோ கொடுமை பண்ண நீங்களே எந்த உறுத்தலும் இல்லாம இவ்ளோ கர்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது எந்த தப்புமே செய்யாத ஏன் குடும்பம் எதுக்காக சாகணும்? ஏய், இப்ப முடிவா என்ன தாண்டி சொல்ல வர்ற? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நீங்க என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக சாரதா அத்தை கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேச மாட்டேன்னு. என்னடி, கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணம் நடக்காம நின்னு போறத இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் உன் தங்கச்சிய வேற எவன் கட்டிப்பான்? ஏன் உங்க பேரனை விட்டா என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க உன் தங்கச்சி எப்படி சம்மதிப்பா? அவதான் ஆகாஷ் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காளே.